Hello guys, this is Navin Sharma and welcome back to our channel. So இன்னைக்கு வந்து வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் டேல வந்து ரைட் பண்ண போகிறோங்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சடன் பிளான் தான். இந்த ரைடு வந்து நான் ப்ரீவியஸாகவே வந்து பிளான் பண்ணல. ஸோ நேற்று வந்து டிசைட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த ரைடில் யார் யாரெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோலோ ரைட் தாங்க பண்ண போகிறோம். ஸோ நான் மட்டும்தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் போவேன். வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு பில்லியன் வந்து வருவாங்க. ஸோ அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சென்னை வரைக்குமே போகிறோம். ஸோ இப்போ வந்து எலெக்ஷன் டைம்ன்றதுனால பஸ்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. ஸோ அவங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு லீவுக்காக ஊருக்கு வராங்க. ஸோ அவங்கள போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுதுங்க. அதிகாலை 4 மணி ஆகுது. ஸோ இப்போ அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அப்படியே கிளம்புனா நம்ம காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிடலாம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து ஒரு 5 o'clockலாம் கிளம்புனோன்னா நம்ம ரிட்டன் வந்துடலாங்க. ஸோ அப்போ மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 200 kilometers இருக்கும். அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 kilometers இருக்கும். அப்புறம் அங்கே சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 kilometers இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 kilometers வந்து ரைட் பண்ண போகிறோம். அண்ட் வரும்போது நமக்கு பில்லியன் வந்து வந்துடுவாங்க. ஸோ உங்களை இந்த வீடியோவில் காட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இப்போ அப்படியே வந்து கிளம்பிடலாம். உள்ளார வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூமில் இருந்து அப்படி இன்ட்ரோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே கிளம்பலாமா? டைம் ஆகிட்டே இருக்குது. மிச்சத்தை வந்து நம்ம மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேஸ் நம்ம வந்து ஒரு வழியாக வந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுதுங்க. அதிகாலை 4:20 ஆகுது. விடிய காலையிலே பாருங்களேன், நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து கிளம்புறோம். இந்த பக்கம் யாருமே வரல, நம்ம தான் ஃபஸ்ட்டு கிளம்புறோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 200 kilometers வந்து ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், காலையிலே டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டேன். இப்போ வந்து நம்ம ஹைவேஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஏன்னா நான் காலைல ஏஞ்ச உடனே அப்படியே வந்துட்டேன், இன்னும் டீ கூட சாப்பிடல. ஸோ போகிற வழியில் ஒரு நல்ல ஒரு டீ கடையாக பார்த்து பண்ணி நம்ம டீ சாப்பிடணுங்க. நைட்டு வந்து நான் டேப்லெட் போட்டு படுத்தேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பட்டு இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குங்க. நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு நான் விளாகை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வீட்டிலேருந்து நம்ம கிளம்பும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து 9200 kilometers வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தது. இப்போ வந்து ஒரு 7 kilometers பக்கம் வந்து வந்துட்டோங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டா தெரிஞ்சிடும். ஸோ நம்ம சென்னை ரீச் ஆகிட்டு அப்புறம் வந்து பார்ப்போம் நம்ம எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80 வந்து க்ரூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், ஏர்லி மார்னிங் வந்து நம்ம பைக் வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்து ரொம்ப சேஃபாக பண்ணணும். ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துடுச்சு. அதாவது நான் வந்துக்கிட்டே இருந்தேன், அப்போ ஆப்போசிட்டில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏறிடுறாங்க. 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்போ வந்து ரோடு விட்டு கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகுதுங்க. இப்போ பகல் டைம் அப்படின்னா நல்லாவே தெரிஞ்சிடும். நைட்டுன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கிட்டக்க வரும்போது தாங்க தெரியுது. ஸோ 2 டைம் வந்து நான் ரோட்டை விட்டு கீழே இறங்கி தான் நின்றுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ரைட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இங்கே வந்து ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம நின்று டீ சாப்பிட்டு அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாங்க. நான் உங்களுக்கு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஏர்லி மார்னிங் நம்ம வண்டி டிரைவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. ஆகா ரோடு ஃப்ரீயாக இருந்தோடனே வண்டி கை வந்து பார்த்திங்கன்னா முறுக்க தான் தோணுது. இந்த ரோடு வந்து ஃபுல்லாகவே டேஞ்சர் தாங்க. ஸோ இதில் அதிகமாக வந்து பஸ்ஸெலாம் வந்துட்டுருக்கோம். இந்த டைமில் சுத்தமாக எங்கேயுமே இல்லை பாருங்களேன். எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு, எந்த ஒரு அலாட்மெண்ட்டுமே இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ரைட் பண்ணணும். A few inches later. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 kilometersங்க. நான் சொன்னேன்லங்க. ஸோ நம்ம போகிற ரூட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வடலூர், பண்ருட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி, திண்டிவனம், மேல்மருவத்தூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு நம்மளுடைய டெஸ்டினேஷனுங்க.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூர் கிட்ட வந்துட்டோங்க. இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் ஏன் இங்கே நின்னேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர வழியில் ஒரு பூச்சி வந்து கண்ணில் அடிச்சிடுச்சு. ஸோ அதான் வந்து இப்போ எடுத்தேன். அது போயிடுச்சுன்னு தான் நினச்சேன். இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ தாங்க வர வழியில் ஒரு இடத்துல நிற்பாட்டி நான் அந்த பூச்சியை எடுத்தேன். கண்ணு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செவந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பலாமா? ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சிங்க. ஸோ வரவையில் இந்த ஒரு கோவில் தான் வந்து பார்த்தேன். விநாயகர் உட்காந்துருக்காருல. ஸோ அப்படியே நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேங்க. ஸோ வடலூர் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஞாபகத்துக்கு வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரி விலாக் வந்து நம்ம பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பாண்டிச்சேரி வந்து போனப்போ வடலூர்கிட்ட வந்து நிறைய விஷயம் வந்து கவர் பண்ணேன். பட் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. சுத்தமாக வந்து ரெக்கார்டே ஆகலை. ஸோ சேர்த்து ஏதோ கிராஸ் பண்ண கிளிப்பிங்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலூர் கிட்டத்தட்ட போன கிளிப்பிங்ஸ் தாங்க இருந்தது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாகிடுச்சு. ஒரு வேளை கேமரா பக்கோ அப்படின்னு கூட நினச்சேன். இல்லை மேபி நான் ரெக்கார்டர் ஆன் பண்ணாமல் பேசினேனா என்னென்னு எனக்கு தெரியலங்க. ஸோ இந்த ஒரு கிளிப்பிங்ஸே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து மார்க்கெட் போட்டிருந்தாங்க. ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னான விஷயம்லாம் வந்து நடந்தது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டே ஆகலைங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது GoPro 12 தான். இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேமரா பக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியல. சரி நான் தான் ரெக்கார்டர் ஆன் பண்ணல போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து நோட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக நம்ம சாமியார்பேட்டை ரைடு வந்து போயிருந்தோம்ல. ஸோ அதோடைய பாட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து கிளிப்பிங்கே இல்லைங்க. நான் என் ஃப்ரெண்டை வந்து ப்ராங்க் பண்ணேன். அதை என் பண்ணவே இல்லைங்க. அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்குறேன் சுத்தமாக வந்து ரெக்கார்டே ஆகலை. என்ன ரீசன்னே தெரியல எனக்கு. நான் தான் சரி அப்டேட்டடாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் GoPro 12 வாங்கினேன். அதுலேயுமே ஒரு சில பக் இருக்கா. நான் சொன்னேன்லங்க, இங்கே வரக்கூடிய பஸ்ஸை பாருங்களாங்க. எப்படி வந்து பார்த்தீங்களா, நம்ம ஒழுங்காக போயிட்டுருப்போம். ஆப்போசிட்டில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஏறிடுவாங்க. அந்த டைமில் நம்ம சப்போஸ் ஸ்பீடாக வந்துட்டோன்னா ரொம்ப டேஞ்சருங்க. நமக்கு தான் ப்ராப்ளம். ஸோ இது போல் தான் ஒரு சில ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது. இந்த ரோடே எப்படி இருக்குது பாருங்களேன். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து அவங்க சைடு போடுறாங்க. பட் அவங்கள தப்பு சொல்லலை. அவங்க மேபி கரெக்டாக தான் பண்ணுறாங்க. நம்மளுடைய கேர்லெஸ்ஸில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஐயோப்போ அப்படின்னா சேதாரம் வந்து நமக்கு தான் ஃபுல்லாக. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை பாருங்கள். இந்த ரோடே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அண்ணன் விநாயகர் அண்ணன் என்னை நல்லபடியாக கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு சேர்த்துருங்க அண்ணன். கைஸ் இப்போ நம்ம சென்னை ரைடில் இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நெய்வேலி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நெய்வேலினாலே இந்த ஒரு ஆர்ச் கேட்டு தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வாவ், NLC. இதுக்குள்ளே வந்து ஒன்ஸ் வந்து நான் உள்ளே போனேங்க. பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்தது உள்ள இடம்லாம். கைஸ் நம்ம வந்து ஒரு பெட்ரோல் பங்க் வந்து பார்த்தாச்சு. நம்ம அப்படியே வந்து நம்ம டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே போவோங்க. பாரத் பெட்ரோலியம் தான். ஆஹா, பட் இங்கே வந்து ஜிபே உண்டு. இங்கேண்ணா டேங்க் ஃபுல்ண்ணா. A few minutes later. கைஸ் நம்ம அப்படியே வந்து பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ பெட்ரோல் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 760 ரூபாய்க்கு வந்து அடிச்சிருக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பெட்ரோல் வந்து கடந்தது. ஸோ போகிற வழியில் இந்த பாரத் வந்து பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. டக்குன்னு பாடிட்டேன். நம்ம எப்போவுமே வந்து பாரத் பெட்ரோலியம் தான் போடுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் இதை பார்த்த உடனே டக்குன்னு நிப்பாட்டிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எங்கே இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெட்ரோல் அடிச்சிட்டோங்க. நான் வண்டி எடுத்ததுலேருந்து இப்போ வரையுமே பார்த்திங்கன்னா ட்ரையாகவே விட்டதில்லை. எல்லா டைமும் வந்து டேங்க் ஃபுல் பண்ணி தான் வச்சுட்ருப்பேன். அப்படியே குறைய வந்து ஃபுல் பண்ணிவிடுவாங்க. எனக்கு அதில் ரொம்ப பிடிக்கும். இது வந்து எல்லா கோடும் இருக்காத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்து இதை குறையவே விடக்கூடாது. அப்படியே குறைய அப்படியே ஃபுல் பண்ணிக்க வேண்டியதான். வாவ், அந்த ஒரு இடத்த வந்து பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குங்க. அப்படியே ஒரு ரெட்டிஷாக இருக்குது பாருங்களேன். நம்ம சன்ரைஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரைடில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ருட்டி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:40 ஆகுது. சிக்னல் போகலாமா? போகலாம்.
இத்தனை ஊரும் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னன்னே தெரியல, நல்ல ஒரு கூலிங்காக இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ மிஸ்ட்டு பாருங்களேன். ஆல்ரெடி சம்மர் சீசனே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட்லாம் குறையவே இல்லைங்க. என்ன தான் கிளைமேட்டோ தெரியல, மாறி மாறி அடிக்குது. மழை பெய்கிறப்ப வெயில் அடிக்குது, வெயில் அடிக்கிறப்ப மழை பெய்யுது, மிஸ்ட்டு பெய்யுது. நான் ஒரு கிளைமேட்டு. இந்த ரோடு சுத்தமாக சரியில்லை, கடுப்பாக இருக்குது இந்த ரோட்டோடவே. கைஸ் இப்போ வந்து நல்லா விடிஞ்சிருச்சிங்க. ஸோ டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 o'clock ஆகுது. ரவுண்டாக வந்து பார்த்திங்கன்னா 200 kilometers, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 kilometers வந்து கவர் பண்ணியாச்சு. கைஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் விக்கிரவாண்டி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இது தெரியுது பாருங்களேன் பாலம். இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகிறது வந்து ரைட்டு, சென்னைக்கு வந்து ரைட்டு கட் ஆயிடணும். இந்த பக்கம் எடுத்திங்கன்னா திருச்சி ஹைவேஸுங்க இது. நான் இது வரைக்கும் ஒரு 10 டைமுக்கு மேலே சென்னை வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாலங்க. ஸோ எல்லா டைமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட். ஆஹா, எல்லா டைமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு தாங்க போயிருப்பேன். ஸோ ஒரு டைம் வந்து நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், விழுப்புரம் ரூட்டு. அது வந்து ரோடு சூப்பராக இருக்குமாங்க. ஸோ நம்ம ரைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட்டை வந்து இப்போ தான் வந்து கிராஸ் பண்ண போகிறோம். இதை தெரியுது பார்த்திங்களா, இதுதான் வந்து டோல்கேட். ஸோ நம்ம ரைடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டோல்கேட் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டோல்கேட் இருக்குது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. நான் போலீஸ் என்ன பார்க்குறாரு. ஒரு வழியாக நம்ம வந்து டோல் வந்து தாண்டிட்டோங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஒரே ஹைவே தாங்க, அப்படியே நம்ம பூந்து விளாட்லாம் ரோட்டில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிரர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். நான் எப்போ வண்டி எடுத்தாலுமே இந்த மிரரை வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். தேவைப்படுற இடத்துல ஓப்பன் பண்ணிப்போம். கைஸ் நம்ம ரைடில் வந்து பார்த்திங்கன்னா 100 kilometers வந்து கிராஸ் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து டைம் வந்து 6:15 ஆகுதுங்க. ரோடு அவ்வளோ அருமையாக இருக்குது. ரோடு ஃப்ரீயாக இருக்கும் போது ரொம்ப ஆசையாக இருக்குது இதில் வந்து முறுக்கி பிடிக்க. அதாவது ஓவர் ஸ்பீடிங் வந்து நமக்கு வந்து த்ரில்லிங்காக இருக்கும், பட் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம என்ன தான் சேஃப் அண்ட் செக்யூராக வந்து நம்ம ரைட் பண்ணாலும் ஒரு செகண்டு தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்து ஒழுங்காக வந்து ரைட் பண்ணுங்கள். சேஃப்டி கேர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது ரைடிங் ஜாக்கெட் அண்டு க்ளவுஸு, ஷூஸ் இது போல் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹெல்மெட்டாவது வந்து போட்டுட்டு ரைட் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ நம்ம உடம்புல எந்த இடத்துல அடிபட்டாலும் ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 6 மாதத்தில் வந்து சரியாயிடும். ஆனால் நம்ம தலையில் மட்டும் அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது டெத்தில் கொண்டு போய் முடிச்சிருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கோமா ஸ்டேஜுக்கே போயிடுறாங்க. அதனால் நமக்கு தலைக்கு அவசரம் உயிருக்கு அவசரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு வந்து ரைட் பண்ணுங்கள். நான் வந்து ஹெல்மெட் போட்டு தான் எப்போவுமே வந்து ரைட் பண்ணுவேன். ஸோ லோக்கலில் போகிறதா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெல்மெட் போட்டு தான் வந்து ஓட்டுறேன் இப்போலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேஃப்டி நம்ம தான் பார்த்தாகணும். அதனால் லோக்கலில் ரைட் பண்ணும்போதே நான் வந்து ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். என்கிட்ட வந்து ரைடிங் கியர்ஸ் எதுவுமே இல்லை, பட் சூன் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து வாங்கிடுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டு வந்து ஹெல்மெட்டு, ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து திண்டிவனம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6:33 ஆகுதுங்க. ஸோ நம்ம வந்து திண்டிவனம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது உள்ளே போனோன்னா திண்டிவனம் ஆரஞ்சு. கைஸ் இந்த பஸ்ஸை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த பஸ்ஸு. அது போல் பஸ்லலாம் வந்து ட்ராவல் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் தான் வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணல. கவர்மெண்ட் பஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250 இல்லை 300 சார்ஜ் பண்ணுவாங்கள்ல, அது போல் பஸ்ஸில் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் ஏசி பஸ்ஸில் வந்து நான் ட்ராவல் பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஒன்ஸ் கூட ட்ராவல் பண்ணல. ஸோ ஒரு நாள் வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ கைஸ் நம்ம ரைடோட செகண்ட் டோல்கேட் வந்து நம்ம ரீச் ஆக போகிறோங்க.
ஸோ இப்போ வந்து எக்ஸாக்டாக டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:50 ஆகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் வந்து செகண்ட் டோல்கேட்டு. ஸோ இதாங்க செகண்ட் டோலு. கிட்டத்தட்ட நம்ம கண்டினியூவாக வந்து ரைட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு 120 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து பிரேக் எடுக்காமல் ரைட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோங்க. ஸோ நடுவில் நான் எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. நம்ம ஒரு வீட்டிலேருந்து வண்டி எடுத்து ஒரு டீ பிரேக் தான் எடுத்தோம் ஒரு 20 கிலோமீட்டர் பக்கத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டாக ஒரு 144 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்கோம் இது வரைக்கும். ஒரு 20 கிலோமீட்டர் ரெஸ்ட் பண்ணிட்டோன்னா ஒரு 124 கிலோமீட்டர் வந்து கண்டினியூவாக வந்து ரைட் பண்ணியிருக்கோங்க. ஸோ செகண்ட் டோல் வந்து தாண்டிட்டோம். போகிற வழியில் ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி பிரேக் எடுக்கணும். பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பிரேக் தான் எடுக்கணும், டீ பிரேக் இதுக்கப்புறம் தேவையில்லை. ஒரு 8 o'clock நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வந்து 7 o'clock ஆகிடுச்சு. மேபி இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் பக்கம் தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 8 o'clockலாம் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அங்கேயே பசங்களோட சேர்ந்து சாப்பிட்றலாங்க. நம்ம அப்படியே வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? ஆக்சுவலாக டோல்லே நிப்பாட்டி எடுக்கணும்னு தான் தோணுச்சு. நான் கிராஸ் ஆகி வந்துட்டேனே. இல்லை பசங்களுக்கு வேறு ஃபோன் அடிக்கலைங்க. அவனை வேறு இருக்காங்களா இல்லை ஷிஃப்ட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. வா, இந்த ரோடு வந்து பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அழகாக மவுண்டைன் இருக்குது. அதை சுற்றி அப்படியே வந்து மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போமா? ரொம்ப ஒரு அழகாக தெரியுதுங்க. எனக்கு வந்து வேறு கோல்டு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு உடம்பு. ஸோ நைட்டு வந்து டேப்லெட் போட்டால் இருந்து வந்து கரெக்டாக ஆகலை. ஆஞ்சநேயர் சாமி. ஸோ செம வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல் ஒன்று இருக்குங்க. ஏதோ ஒரு கோவில் போல், முருகன் கோவில் நினைக்கிறேன். இது ஃபுல்லாக அப்படியே வந்து மலையாக இருக்குங்க, அழகாக இருக்குது பார்க்கவே. எனக்கு வந்து நேச்சர் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா நேச்சர் லவ் பண்ணாதவங்க யார் இருக்கா? 2000 years later. கைஸ், நம்ம இப்போ என்ன ஊர்கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 7:10 ஆகுதுங்க. நான் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் மாற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இதில் வந்து ஃபிட் பண்ணி வீடியோ எடுத்துருக்கேன். அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குன்னு தெரியல. நான் வீட்டுக்கு போய்ட்டு எடிட் பண்ணும்போது தான் பார்க்கணும். பட் வந்து அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக அப்படியே ஒரு ட்ரை வந்து பண்ணியிருக்கோம், பார்ப்போம். இந்த மவுண்ட் வந்து பேஸ் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் ஒரு டைம் கூட இதில் கேமரா ஃபிட் பண்ணி ஒரு வீடியோ கூட எடுக்கல. ஸோ அதான் இந்த ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே, இந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிட் பண்ணி பார்த்தேன். பசங்களுக்கு இப்போ தாங்க கால் பண்ணேன். ஸோ ரூமில் தான் இருக்காங்களாம்மா. ஸோ அப்படியே அவங்க கூட போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கலாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான் இருக்குது. நம்ம ரைடில் வந்து 2 டோலை வந்து தாண்டிட்டோம். அடுத்தபடியே செங்கல்பட்டு டோல் தான். என்னப்பா ஆச்சு? டிராஃபிக் ஜாம் போல். நான் வர வழியில் எனக்கு வந்து ரொம்ப ரோடு வந்து ஃப்ரீயாக தாங்க இருந்தது. இது வரைக்குமே எந்த ஒரு டிராஃபிக் ஜாமுமே ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறையா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கைஸ், நம்ம ரைடில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு கிட்டத்தட்ட வந்துட்டோங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 182 கிலோமீட்டர்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டோம்.
ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 hours வந்து நம்ம ஜேர்னி. ஸோ நம்ம விடிய ஹாலிலே கிளம்புனதுனால தாங்க இவ்வளோ சீக்கிரம் நம்ம வர முடிஞ்சது. வந்ததே தெரியலங்க, செம்ம ஸ்பீடாக வந்துட்டோம். ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போட்டுட்டாங்க. பட் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச்சஸ் இருக்குது, கொஞ்சம் குழியே இருக்குங்க. நம்ம வண்டி வேறு என்ன ஆனா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் எதுவும் பிரச்சனை இல்லைங்க, எதுவும் ஆயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். நம்ம பையன் அதுக்கெலாம் வந்து அசர்ற ஆளே கிடையாதுங்க. பட் இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தோணுது. ஒரு 80% வந்து ரோடு சூப்பராக இருக்குங்க. ஒரு 20% தான் அங்கங்கே பேச்சஸ் இருக்குது. பேச்சஸ் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய குழியாகவே இருக்குது. அதெல்லாம் வந்து விட்டோம்னா வீல் வந்து காலிங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 70 இல்லை ஒரு 80 வந்து க்ரூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். பட் போக இந்த ரோடெல்லாம் பார்க்க எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. நான் வந்து ஒரு 110 வந்து கம்மி இல்லாமல் தாங்க ஓட்டிகிட்டு வந்தேன். நான் அங்கங்கே கேமரா ஆன் பண்ணி பேசும்போது மட்டும்தான் வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக வந்து எடுத்தேன். ஏன்னா நம்ம பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இடம் கேமரா ஆஃப் பண்ண இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து ஒரு 100 குறையாம தாங்க ஓட்டினேன். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. இதில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இது பார்த்தீங்களா எவ்வளோ பேச்சஸ். நான் போய்க்கிறேன். நமக்கு சன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்து கூசுது. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் போலங்க. கைஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம டோல் வந்துடுங்க. ஸோ கைஸ் நம்ம ரைடோடைய 3rd டோலுங்க. இப்போ தான் வந்து கிராஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ரைடோட 3rd டோல்கேட்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட வந்து 3 டோலு நம்ம ரைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 டோலு. ஃபஸ்ட்டு வந்து விக்கிரவாண்டி டோலு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஊர் இருந்தாங்க நான் பார்க்க மறந்துட்டேன். ஸோ நான் பேசிக்கிட்டே வந்ததில் என்ன ஊர் டோல்கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க மறந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி டோல். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம சென்னைக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. நம்ம எக்ஸாக்டாக சிங்கப்பெருமா கோவில் தான் போகிறோம். ஸோ அது வந்து சென்னை இல்லை, சென்னையோட அவுட்ரு எனக்கு தெரியும். இருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். ஆஹா சிக்னல். சிக்னல் வந்து போட்டிருக்காங்க. அண்ணா வந்து ஆட்டோக்கார் வந்து ஹார்ன் அடிக்கிறாரு. ஆஹா நல்லா வந்து மாட்டிக்கிட்டவங்க. நம்ம அந்தாண்ட போகணும். பஸ்ஸுக்கார அண்ணன் ஏறுறாரு. அவர் கூட சேர்ந்து நம்மளும் ஏறிட வேண்டியது. சிக்னல் போட்டோடனே எங்கே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்து பூந்துட்டேன். நல்லா வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஆட்டோக்கார அண்ணா வந்து ரைட்டு போகணும் போல். ஸோ பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஹார்ன் அடிக்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓட்டுவாங்க. ஒரு சின்ன கேப்பு கிடச்சா கூட சரசரன்னு பூந்து போயிட்டே இருப்பாங்க. நம்ம கூட 2 வீலர் அந்தளவுக்கு ஓட்டுவோமான்னு தெரில. ஆட்டோக்கார அண்ணா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க இங்கே இருக்கிறவங்கலாம். அண்ட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃபே பண்ணுவாங்க. வரவில்லை அந்த மாதிரி தான் ஒரு ஆட்டோக்காரண்ண ஒரு பக்கமாக உட்காந்து விட்டு போகிறாரு. சரி ஓகேங்க, நம்ம வந்து சிங்கப்பெருமாள் கோவில் வந்துட்டோம். ஸோ இதோட நம்ம vlog வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு நம்ம பசங்க ரூம் போயிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். சரி ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you on the next video. Tada, bye bye.